Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம தாம்போ ஸ்டிச் எப்படி போறது அப்படினு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. so that நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாம்போ ஸ்டிச் போறதுக்கு நான் இந்த ஷேப் வந்து டிரா பண்ணிருக்கேன். நீங்க என்ன மாதிரி ஷேப் வேணாலுமே டிரா பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தாம்போ ஸ்டிச் போட போறேன். நீங்க சில்க் த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜரி த்ரெட்ல வந்து பீடை யூஸ் பண்ணி எண்ணாட் போட்டு எடுத்துர்க்கேன். தாம்போ ஸ்டிச்ன்றது வந்து ஃபில்லிங் ஸ்டிச் தான். நிறைய ப்ளவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல அந்த ஷேப்பை சுற்றி வந்து நான் செயின் ஸ்டிச் போட போகிறேன். நீங்கள் என்ன மாதிரி ஷேப் போட்டிருந்தாலும் சரி அதை சுற்றி ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போடணும். இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ஜஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். அவுட்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் உள்ளே திருப்பி அகெயின் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். பக்கத்துலேயே போடணும், கேப்பே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம தாம்போ ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ நான் அவுட்லைன் முடிக்க போகிறேன். லாஸ்ட்டாக முடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா செயின் ஸ்டிச், அந்த லூப்புக்குள்ளே ஒரு லூப் எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் அகைன் வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து உள்ளேயே வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த இடத்துலையுமே வந்து கேப் இருக்கக்கூடாது, பக்கத்தில் போடணும். இப்போ நம்ம வந்து டேர்ன் பண்ணுற இடத்துல நமக்கு கேப் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா டேர்ன் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா வந்து நான் திருப்பி செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இந்த தாம்பூ ஸ்டிச்லாம் பார்த்தீங்கன்னா பல்லக் மாடல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதில் ஃபேஸில், கையில், ஹேரில் இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டிச்சை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஸ்டிச் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை லீவ் ஷேப்பாக இருக்கலாம். வரைஞ்சிட்டு இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரியே அவுட்லைன் ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து திருப்பி வந்து அந்த ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாகவே கவர் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் ஃபேஸ், கை அப்படின்னு. நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்குமே வந்து அழகாக இருக்கும். டர்ன் பண்ணுற இடத்துலலாம் குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு டேர்ன் பண்ணுங்கள். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து கேப் தெரியாது. நான் வந்து அந்த ஷேப் ஃபுல்லாகவே வந்து செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணுறேன். இதுதான் வந்து தாம்போ ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது மோட்டிவ் மாதிரி வரைஞ்சி அதில் வந்து முன்னாடி உள்ள ஸ்டிச்சு இப்போ போடுறது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் எந்த ஸ்டிச்சுமே மறக்காது. நான் நீடில் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி வந்து போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் போடும்போது 90 டிகிரியில் வச்சு போடுங்க. ஏன்னா எனக்கு வீடியோ தெரியணும் அப்படின்றதுக்காக நான் நீடில் சாட்சி போடுறேன். நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னு செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.